இவ்விதமாக கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படி கர்த்தர் கொடுத்த இன்னொரு வாய்ப்பிற்காகவும் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். To meditate on the word of God, let's turn our Bibles to Galatians chapter 5 verse 13. நாம் நம்முடைய தியானத்திற்காக நம்முடைய வேதாகமத்தை கலாத்திய நிருபம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திற்கு திருப்பிக் கொள்ளுகிறோம். Galatians chapter 5 verse 13. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். Let us all read together. நாம் எல்லோருமே சேர்ந்து இந்த வசனத்தை வாசிக்கலாம். I request each and every young brother and sister, wherever you are seated, please take your Bibles, a notebook and a pen, so that you can listen to the word of God. You can make a note of whatever God is speaking to each one of you. இந்த கான்ஃபரன்ஸ் கால் வழியாக இன்னும் மற்ற வகையில் கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா வாலிப அன்பான சகோதர சகோதரிமார்களிடத்தில் நான் வைக்கிற வேண்டுகோள் என்னவென்றால், இந்த சமயத்தில் நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுடைய வேதாகமத்தோடு ஒரு குறிப்பேட்டையும் எடுத்துக்கொண்டு ஒரு பேனாவையும் எடுத்துக்கொண்டு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தைகளை வசனங்களை எல்லாம் எழுதி கொள்ளும்படியாகவும் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். Let's read Galatians 5:13. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். For you were called to freedom, brothers. Only do not use your freedom as an opportunity for the flesh, but through love serve one another. சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். May God bless this word and give it to us, so that we might have a blessed time in listening to God's word and learning a lot from God. கர்த்தர்தாமே இந்த வசனத்தை நமக்கு ஆசீர்வதித்து இந்த வசனத்தின் மூலமாக நம்மோடு கூட பேசுவாராக. அதன் மூலமாக இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்திலிருந்து நாம் விலையேற பெற்ற சத்தியங்களை கற்றுக்கொள்வோமாக. I was researching on the results of a survey conducted among teens and youth. வாலிபர்கள் அல்லது 13லிருந்து 19 வயது உள்ள இளைஞர்களிடத்தில் செய்யப்பட்ட ஒரு ஆய்வை குறித்து நான் விதமாக கேள்விப்பட்டேன். This survey was conducted among the age group of 13 to 25 years. இந்த ஆய்வு கிட்டத்தட்ட 13 வயதிலிருந்து 25 வரை உள்ள இளைஞர்களிடத்தில் எடுக்கப்பட்ட ஒரு ஆராய்ச்சி. The survey was about freedom. அந்த ஆய்வு என்னவென்றால் சுயாதீனம் அல்லது விடுதலை என்கிற தலைப்பிலே எடுக்கப்பட்டது. 18% mentioned that they have freedom. 18% பேர் எங்களுக்கு விடுதலை அல்லது சுதந்திரம் உண்டு என்று சொல்லியிருக்கிறார்கள். 55% of them mentioned that they do not have the expected freedom that they were thinking about. 55% பேர் அவர்கள் எதிர்பார்த்த அவர்கள் வேண்டுமென்று நினைக்கிற ஒரு சுதந்திரம் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்பதாக அவர்கள் அந்த ஆய்வில் தெரிவித்திருக்கிறார்கள். The survey had a question like this. அந்த ஆராய்ச்சியிலே அல்லது அந்த சர்வேயிலே இப்படி ஒரு கேள்வி இருந்திருக்கிறது. Which of the following groups do you feel is responsible for your lack of freedom? உங்களுடைய குழுவிலே எவ்வளவு பேர் நீங்கள் உங்களுக்கு இந்த சுதந்திரம் இல்லாமல் போன காரணத்திற்கு, அதாவது விடுதலை இல்லாமல் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறீர்களே, அதற்கு நீங்கள் தான் காரணம் என்று நினைக்கிறீர்கள்? Who do you think is the reason for your lack of freedom? யார் உங்களுடைய சுதந்திர குறைவுக்கு காரணம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? And there were 5 options given for them. அதிலே அவர்கள் பதில் சொல்வதற்கு ஒரு 5 தெரிந்தெடுக்கக்கூடிய பதில்களும் சொல்லப்பட்டிருந்தது. The first option was law enforcement authorities. அதில் முதல் பதில் என்னவென்றால், அந்த சட்டத்தை நிறைவேற்றும்படியாய் அங்கே செயல்படுகிற அதிகாரிகள். Second one was politicians. இரண்டாவது அரசியல்வாதிகள். Third one were parents. மூன்றாவது பெற்றோர்கள். Fourth one were school teachers and college professors. நான்காவதாக பள்ளிகளிலே உள்ள ஆசிரியர்கள், கல்லூரியிலே உள்ள ப்ரொஃபஸர்மார்கள். Fifth one others. ஐந்தாவதாக மற்றவர்கள். So the teens and the young people, they responded to the survey. அந்த சர்வே எடுத்தவர்களுக்கு பதிலாக இந்த இளம் வயதில் உள்ளவர்கள் வாலிபர்கள் பதில் கொடுத்தார்கள். And this was the order of the percentages that they had given. அவர்கள் இந்த ஒரு வரிசையில் இந்த சதவீதத்தில் அந்த பதிலை கொடுத்தார்கள். The last place was, that is the 5th place, was others.
அதாவது அவர்களுடைய சுதந்திர குறைவுக்கு யார் காரணம் என்பதிலே கடைசி வரிசையில தான் மற்றவர்கள் இருந்தார்கள். Fourth place was politicians. நான்காவது இடத்திலே அரசியல்வாதிகள் என்பவர்கள் இருந்தார்கள். Third place was law enforcement authorities. மூன்றாவதாக சட்டத்தை கொண்டு அதிகாரத்தை உபயோகப்படுத்துகிற அதிகாரிகள் என்று அவர்கள் வருகிறார்கள். Second place was taken by school teachers and college professors. இரண்டாவது இடத்திலே, அதாவது தங்களுக்கு உள்ள சுதந்திர குறைவுக்கு காரணம் இவர்கள் என்று அவர்கள் சொன்னது யார் என்றால் பள்ளிகளிலே கல்லூரிகளிலே பயிற்றுவிக்கக்கூடிய ஆசிரியர்கள், விரிவுரையாளர்கள். So you know what is the answer? The first place, who took it? முதல் இடத்தை யார் பிடித்தார்கள் என்று அதற்கான பதில் உங்களுக்கே இப்பொழுது தெரியும் என்று நினைக்கிறேன். Parents. பெற்றோர்கள். That was a really very tough one. ஒரு கடினமான, உண்மையாகவே அதை கேட்பதற்கு ஒரு கடினமான ஒரு விஷயமாக அது இருக்கிறது. Young people think that the two most important group of people who shape their life from time of their birth until the stage where they take the decisions, they are the cause for snatching the freedom from them. வாலிபர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், வாலிபர்களை அவர்கள் சிறு குழந்தைகளாக இருந்த சமயத்திலிருந்தே அவர்களுக்கு எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுத்து அவர்களை வடிவமைத்து இவர்களே ஒரு முடிவெடுக்கிற ஒரு கட்டம் வருகிற வரைக்கும் அவர்களை வளர்த்தி கொண்டு வருகிற இருவர்தான் இவர்களுடைய சுதந்திரத்தை இவர்களிருந்து பறிக்கிறவர்கள் என்று சொல்லி எண்ணிக்கொள்ளுகிறார்கள். Parents and teachers, they are the two group of people who shape their lives, and the young people and the teens think that they are the people who snatch my freedom. உண்மையான விஷயம் என்னவென்றால், பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தான் இளம் பருவத்திலிருந்து இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அவர்கள் வடிவமைத்து அவர்களுக்கு அநேக விஷயங்களை கற்றுக் கொடுத்து ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருகிறார்கள். இப்படிப்பட்டவர்களைத்தான் வாலிபர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், தங்களது சுதந்திரத்தை பறிக்கிற நபர்கள் என்று அவர்கள் அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். This is not my view, by the way. உண்மையாக இடையில நான் ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். இது என்னுடைய கருத்து கணிப்பு அல்ல. That's why I said in the beginning itself that this was the result of a survey that was conducted among the teens and the young people. நான் இதை தொடங்கும் போதே சொல்லும் போதே நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த ஒரு ஆய்வானது, இந்த சர்வே ஆனது வாலிபர்கள் மத்தியிலே வெளியே எடுக்கப்பட்ட ஒரு கருத்து கணிப்பு என்று நான் சொன்னேன். There was another question. இன்னொரு கேள்வியும் இருந்தது. That is, which of the following, if allowed to you, would you consider as freedom? நீங்கள் எந்த ஒரு இந்த சொல்ல போகிற காரியங்களில் எந்த ஒரு காரியத்தை உங்களுக்கு அனுமதியாக கொடுத்தால் அதை நீங்கள் சுதந்திரமாக நினைத்துக் கொள்வீர்கள். And it also had few options. அதிலும் ஒன்றன் பின் ஒன்றாக இவைகள் என்றெல்லாம் ஒரு தெரிந்து கொள்ளக்கூடிய பதில்கள் இருந்தது. Now let's go from the last place again. இப்போ மறுபடியும் கடைசியிலிருந்து எதெல்லாம் வருதுன்னு பார்க்கலாம். In fifth place, ஐந்தாவது இடத்தை பிடித்தது. 70% of them, அதில் 70% பேர் அங்கு ஒத்துக்கொள்ளக்கூடியது. they said like this. அவர்கள் எல்லாம் இப்படி சொன்னார்கள், The time you have to be back home at night after going out with friends, if that restriction is not there, I will consider it as freedom. ஒரு 70% பேர் கொடுத்த ஒரு பதில், அவர்களுக்கு சுதந்திரம் என்று எதை எடுத்துக்கொள்கிறார்கள் என்றால், அவர்கள் தங்களுடைய நண்பர்களோடு பல இடங்களுக்கெல்லாம் போய் திரும்பி 9 மணிக்கு மேலே வரும்போது யாருமே கேள்வி இல்லாமல் இருந்தால் அதைத்தான் சுதந்திரம் என்று எண்ணுகிறார்கள். Fourth place, நாலாவது இடத்தை பிடித்தது. 78% of them told, அதில் 78% பேர் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், if I am allowed to watch whatever movies, whatever TV shows, whatever I want on the internet, then I consider that as freedom. அவர்கள் சொன்ன பதில் என்னவென்றால், நான் என்ன விதமான சினிமா திரைப்படங்களானாலும் அல்லது தொலைக்காட்சியில் வருகிற தொடர் நாடக நிகழ்ச்சிகளானாலும் அல்லது வேறு என்ன காரியங்களை எல்லாம் அங்கே தொலைக்காட்சியிலோ மற்ற ஊடகங்கள் வழியாக பார்ப்பதற்கு, இன்டர்நெட் வழியாக, இணையத்தின் வழியாக என்னென்னலாம் நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்க்கிற விரும்புகிறேனோ அதையெல்லாம் தடுக்காமல் விட்டால் அதையே நான் எனக்கு சுதந்திரமாக நினைக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். 85%, third place, 85% of them said that deciding how to spend the money that I have on my own without any restrictions, I will consider that as freedom. மூன்றாவது இடத்தை பிடித்தது. 85% பேர் சொன்னது என்னவென்றால், நான்
எனக்கு கொடுக்கப்படுகிற பணத்தை எல்லாம் யாரும் எந்த கேள்வி கேட்காமல் என் இஷ்டப்படி செலவு செய்ய அனுமதி கொடுத்து விட்டால் அதைத்தான் எனக்கு சுதந்திரமாக நான் நினைக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். And in the second place, இரண்டாவது இடத்தை பிடித்தது. 89% of them have said this. அதில் 89% பேர் சொன்னது என்னவென்றால், never interfere with what is done with my phone, whether calling, chatting or social media. என்னுடைய ஃபோனை கொண்டு நான் என்ன செய்தாலும், அது தொலைபேசியில் யாரோடாவது பேசுவதாக இருந்தாலும், அல்லது யாரோடாவது சாட் பண்ணுவதாக இருந்தாலும், அல்லது சமூக வலைத்தளங்களில், ஊடகங்களில், சோஷியல் மீடியாவில் நான் என்ன காரியங்களை செய்தாலும் யாரும் அதில் தலையீடு செய்யாமல் இருந்தால் அது எனக்கு சுதந்திரம். First place, முதல் இடத்தை பிடித்தது. which is the reason for all the rest of the 4 things. மற்ற எல்லா 4 அந்த பதில்களுக்கும் காரணமாக அமையக்கூடிய ஒரு விஷயம். First place, 94% of them have selected this. 94% பேர் அந்த ஒரு காரியத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். முதல் இடத்தை பிடித்தது என்னவென்றால், if I have no restriction in picking my own friends the way I want and picking my life partner without any restriction, I will consider that as freedom. நான் எனக்கு பிடித்தவர்களை, நண்பர்களாக அல்லது நான் விரும்புகிற வாழ்க்கை துணைவராக வரப்போகிறவர்களை மற்றவர்களுடைய எந்த விதமான தலையீடும் இல்லாமல், மற்றவர்களுடைய எந்த விதமான கருத்து திணிப்பும் இல்லாமல் நானே முடிவெடுக்கக்கூடிய ஒரு உரிமை எனக்கு கொடுக்கப்பட்டால் அதுதான் எனக்கு உண்மையான சுதந்திரம் என்று சொல்லியிருக்கிறார்கள். Young people think that because my parents and teachers restrict me from picking any of my friend of my choice, வாலிபர்கள் நினைக்கிறது என்னவென்றால், என்னுடைய பெற்றோர்களோ மற்றவர்களோ அவர்கள் என்னை எந்த வகையிலும் தடுக்காமல் எனது நண்பர்களை நானே தெரிந்தெடுத்துக் கொள்ளும்படியான ஒரு முடிவை என் வசம் விட்டுவிட்டால், do whatever I want with my phone, laptop, TV, money, time, என்னுடைய ஃபோனை கொண்டு என்ன வேண்டுமானாலும் நான் செலவு செய்வது, என்ன வேண்டுமானாலும் செய்வது, எவ்வளோ மணி நேரம் வேண்டுமானாலும் பேசுவது, அல்லது டிவி விஷயத்தில், இன்டர்நெட் விஷயத்தில் நான் செயல்படுகிறது எல்லாம் என்னுடைய இஷ்டப்படி விட்டுவிட்டால், if my parents and teachers don't allow me to do, then I think that my freedom is snatched. அப்படி என்னுடைய அந்த ஆசிரியர்களோ பெற்றோர்களோ அவர்கள் அதையெல்லாம் அனுமதிக்காமல் போனால் அது என்னுடைய சுதந்திரத்தை அவர்கள் பறிக்கிறார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். See, 22% of the young people think that 22% வாலிபர்கள் நினைக்கிறது என்னவென்றால், if I want to do something, நான் எதையாவது செய்ய வேண்டும் என்றால் I will usually find a way to do it no matter what my parents think or say. என்னுடைய பெற்றோரோ அல்லது என்னுடைய ஆசிரியர்களோ என்ன நினைக்கிறார்கள் அல்லது என்ன சொல்லுவார்கள் என்று இல்லாமல் நானே அதை எப்படியாவது என்னானாலும் அதை நான் செய்து விடுவேன் என்கிற ஒரு எண்ணம். That's the stage that we are in right now with the teens and the young people. இந்த நாட்களில் உள்ள வாலிப பருவத்தில், அதாவது இந்த 13 to 25 வயது வரை உள்ள அந்த பருவத்தில் உள்ளவர்களுடைய என்ன போக்கு இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறது. What is freedom? சுதந்திரம் என்று சொன்னால் உண்மையாக அது என்ன? There has been a very wrong perspective among the young people regarding freedom. இந்த சுதந்திரம் அல்லது விடுதலை பற்றி ஒரு தப்பான அபிப்பிராயம்தான் வாலிபர்கள் மத்தியிலே இந்த நாட்களிலே நிலவி வருகிறது. Young people think that setting boundaries to do something cannot be considered as freedom. வாலிபர்கள் நினைக்கிறது என்னவென்றால், ஒரு சில விஷயங்களுக்கு ஒரு வரையறையாக, ஒரு எல்லையாக குறித்து வைத்தால் அதை சுதந்திரமாக, விடுதலையாக அவர்கள் நினைக்கிறது இல்லை. Young people think that when I can do what I want without anyone restricting me and with no boundaries laid, then it can be called freedom. வாலிபர்கள் நினைக்கிறார்கள் என்றால், எனக்கு யாரும் எந்த ஒரு தடுக்கிற விஷயத்தையோ இவ்வளவுதான் எல்லை என்று வந்து அதை நிறுத்தாமல் அப்படியே என்னுடைய போக்கில் விட்டுவிட்டால் அதுதான் எனக்கு சுதந்திரம், விடுதலை என்று நினைக்கிறார்கள். I was surprised to see the dictionary meaning of freedom. இந்த சுதந்திரம் அல்லது விடுதலை என்பத வார்த்தைக்கு அகராதியில் உள்ள அர்த்தம் என்ன என்று பார்த்து நான் வியந்து போனேன். It contained 9 meanings stated in different aspects or perspectives. பல்வேறு கோணத்தில், பல்வேறு அபிப்பிராயத்தில் அந்த ஒரு வார்த்தைக்கு 9 விதமான அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. And the surprise was not because of the 9 meanings. 9 அர்த்தங்கள் அதில் இருக்குது என்கிறது தான் எனக்கு ஆச்சரியமாக அங்கே தோன்றவில்லை. But the surprise was, out of the 9 meanings, what meaning came was written first. That was my surprise. அதில் அந்த 9 அர்த்தங்களிலே
முதல் இடத்துல இருக்கக்கூடிய அந்த அர்த்தம்தான் அது எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொண்டு வந்தது. You know, the first meaning that is given for freedom is சுதந்திரத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் அர்த்தம் என்ன தெரியுமா? the power or right to act, speak or think as you want. நீங்கள் விரும்புகிறபடி நீங்கள் பேசுவதற்கும் செய்வதற்கும் யோசிக்கிறதற்கும் இருக்கக்கூடிய உங்களுடைய உரிமை அல்லது உங்களுக்கு இருக்கிற அதிகாரம். In other words, வேறு விதத்தில் இதை சொல்ல போனால், it is the right to do what I wish, how I wish, when I wish, wherever I wish. என்ன நான் விரும்புகிறேனோ அதை நான் எப்படியெல்லாம் செய்ய விரும்புகிறேனோ, எங்கெல்லாம் செயல்படுத்த விரும்புகிறேனோ, ஏன் அதையெல்லாம் நான் செய்கிறேனோ எல்லாம் என் இஷ்டப்படி செய்வதற்காக உள்ள ஒரு உரிமை. That is called as freedom. அதைத்தான் விடுதலை அல்லது சுதந்திரம் என்று அங்கே அர்த்தமாக சொல்லியிருக்கிறார்கள். When I was very young, my youth leader used to give a statement about freedom like this. நான் இளம் வயதில் உள்ள பொழுது எனக்கு வாலிபர்களை நடத்தக்கூடிய ஒரு தலைவர் இருந்தார். அவர் இப்படியான ஒரு வாக்கியத்தை அவர் சொல்வது உண்டு. True freedom is the power given to do what is right. உண்மையான விடுதலை என்னவென்று சொன்னால், எது சரியோ அதை செய்வதற்காக உள்ள அந்த வலிமை அல்லது அந்த ஒரு பலம் இருக்கிறதே, அதுதான் உண்மையான விடுதலை என்று சொல்லியிருக்கிறார். And this applies more importantly to all those who call ourselves as the children of God. இந்த ஒரு விஷயம்தான் தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் நம்மை அழைத்துக் கொள்ளுகிறோமே, நமக்கு எல்லாருக்கும் அங்கே பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். And all those who say that Jesus Christ is my Lord and Savior, especially for us, the statement becomes like this. கர்த்தரா இயேசு கிறிஸ்துவானவரை எனது இரட்சகர் எனது ஆண்டவர் என்று சொல்லுகிற நம்ம எல்லாருக்கும் இந்த குறிப்பிட்ட வாக்கியமானது அது பொருந்துகிறதாக இருக்கிறது. True freedom is the power to do what is right in the sight of God. கர்த்தருடைய பார்வையில் என்ன பிரியமான சரியான விஷயமாக இருக்கிறதோ அதை செய்வதற்கான உள்ள அந்த வல்லமை உள்ள ஒரு வாழ்க்கை தான் உண்மையான விடுதலையின் வாழ்க்கை. Every country in the world which claims to be free also has boundaries, rules and definitions for freedom. சுதந்திரம் பெற்ற நாடுகள் என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு நாடானாலும் அந்த நாடுகளிலும் அதற்குண்டான ஒரு எல்லைகள், அதற்குண்டான ஒரு சட்டதிட்டங்கள் எல்லாம் இருக்கத்தான், வரைமுறைகள் எல்லாம் இருக்கத்தான் செய்கிறது. Without boundaries it is not at all called freedom. First of all, உண்மையாக சொல்ல போனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லை அங்கே வரையறுத்து வைக்கப்படவில்லை என்றால் சுதந்திரமே இல்லை என்றுதான் அர்த்தம். it is called as disaster. அது ஒரு பேர் அழிவு என்றுதான், நாசம் என்றுதான் சொல்லப்படும். It is called as out of control. அது கட்டுப்பாடு இல்லாமல் போகிற நிலைமை என்றுதான் சொல்லப்படும். It is called as irresponsible. பொறுப்பில்லாத தன்மை என்றுதான் சொல்லப்படும். It is called as not being accountable. கணக்கே கொடுக்காத, அதை கணக்கு ஒப்புவிக்காத ஒரு பொறுப்பில்லாத தன்மை என்றுதான் அர்த்தம். See, you need to understand one thing. If you are free from something, then you are bound to something else. நாம் இந்த ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு சில விஷயங்களுக்கு நீங்கள் அதை செய்ய சுதந்திரம் உங்களுக்கு உண்டு என்று சொன்னால் அந்த நிலையிலே ஒரு சில விஷயங்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டுத்தான், அதற்கு அடங்கி போய்தான் இருந்தாக வேண்டும். If you would like to be free from all rules and boundaries of the society, நீங்கள் ஒரு சமுதாயத்தினுடைய அந்த சட்டத்திட்டத்தினுடைய காரியங்கள் ஒரு சிலதுக்கெல்லாம் நீங்கள் அங்கே கட்டுப்பட்டு இருக்கணுமா இல்லை விடுதலையாக அந்த சுதந்திரத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் then you will be bound in prison. நீங்கள் அப்படி இல்லாமல் போகும் பொழுது, அது கட்டுப்படாமல் போகும்போது சிறையில் போய் கிடக்க வேண்டும். But if you want to be free from prison, நீங்கள் சிறையிலிருந்து, சிறைவாசத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக இருக்க வேண்டும் என்றால் you are to be bound to the society and the rules and the boundaries set by the society. அந்த சமுதாயத்திற்கு நீங்கள் கட்டுப்பட்டு அந்த சமுதாயம் சொல்லுகிற சட்ட திட்டங்கள் வரைமுறைகளுக்கெல்லாம் கட்டுப்பட்டு இருந்தால்தான் ஒரு உண்மையான சுதந்திரத்தில் இருக்க முடியும். You are supposed to be bound to do what is right. You are bound to do what is good. நீங்கள் எது சரியோ எது நல்லதோ அதை நீங்கள் செய்ய கடன்பட்டவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். So what is exercising true freedom? உண்மையான விடுதலை அல்லது சுதந்திரத்தை செயல்படுத்துவது என்று சொன்னால் அது என்ன? I know everyone would have a question in yourself right now. இப்பொழுது உங்க எல்லாருக்குள்ளும் ஒரு சில கேள்விகள் ஓடிக்கொண்டிருக்கும். What is my freedom right now?
இப்போ எனக்கு இருக்கிற சுதந்திரம் தான் என்ன? How do I know if I am free? நான் இப்போ விடுதலை பெற்ற ஒரு நபராக இருக்கிறேன் என்று எப்படி எனக்கு தெரியும்? How can I exercise that freedom? அந்த சுதந்திரத்தை எப்படி நான் செயல்படுத்துவது? How can I enjoy that freedom? அந்த சுதந்திரத்தை எப்படி நான் அனுபவிப்பது? How can I share that freedom with others? அந்த ஒரு சுதந்திரத்தை மற்றவர்களோடு எப்படி பகிர்ந்து கொள்வது? If you are thinking that, அப்படி எல்லாம் நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தால், if you think that I do not have any freedom, எனக்கு சுதந்திரமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தா, or I do not have the freedom the way that I am expecting, நான் எதிர்பார்க்கிற மாதிரி எனக்கு சுதந்திரம் இல்லையே நினைச்சிட்டு இருந்தா, then please be attentive to the example that we are about to see. இப்போ நம்ம கவனிக்க போகிற ஒரு சில உதாரணங்களை நீங்கள் கூர்ந்து கவனிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். About enjoying true freedom, உண்மையான சுதந்திரத்தை அனுபவிப்பது, exercising the true freedom, உண்மையான சுதந்திரத்தை செயல்படுத்துவது, and sharing the true freedom. அந்த மெய்யான சுதந்திரத்தை மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்வது. I was drawn towards a small girl in the Bible who even under captivity enjoyed full and true freedom. நான் வேதத்திலே அங்கே சிறுமியை பார்த்து, அந்த சிறுமி ஒரு அடிமைத்தனத்தினுடைய சூழ்நிலையில கூட அற்புதமான ஒரு விடுதலையை உணர்ந்த ஒரு நிலையை கண்டு நான் வியந்து போயிருக்கிறேன். And not only she understood that she had freedom, but she exercised that freedom. தனக்கு இப்படி ஒரு சுதந்திரம் உண்டு என்று புரிந்து கொண்டது மட்டுமல்ல, அந்த சிறுமி அந்த சுதந்திரத்தை பகிர்ந்து கொண்ட ஒரு நபராகவும் செயல்பட்டதை வேதத்தில் பார்க்க முடியும். Because she exercised experienced the freedom in her heart and mind. தனது இருதயத்திலே, தனது மனதிலே இந்த சுதந்திரத்தை அனுபவபூர்வமாக ருசித்ததினாலே, and because that freedom was inside, உள்ளுக்குள்ளே அந்த சிறுமிக்கு அந்த சுதந்திரம் இருந்ததினாலே, she started exercising that freedom outside. அந்த சுதந்திரத்தை வெளியிலே காண்பிக்க, செயல்படுத்த அவள் அங்கே ஆரம்பித்தாள். And without fear, பயமில்லாமல் அதை செயல்படுத்தவும் ஆரம்பித்தாள். The reason was she was courageously doing what she was doing because what she did was right in the sight of God. அந்த சிறுமி செய்த காரியமானது கர்த்தருடைய பார்வையிலே சரியான நலமான ஒரு விஷயமாக இருந்தபடினாலே, தான் அங்கே ஒரு துணிச்சலோடு கூட, தைரியத்தோடு கூட அந்த சுதந்திரத்தை வெளிப்படுத்தியதாக நாம் பார்க்க முடிகிறது. 2 Kings chapter 5, 2 ராஜாக்களுடைய புத்தகத்தில் 5வது அதிகாரம் verses 1 to 5. வசனங்கள் 1 - 5 வரை. I'll be reading this only in English. நான் ஆங்கிலத்தில் மாத்திரம் இந்த வேத பகுதியை வாசிக்க போகிறேன். Whoever have opened your Bibles, and I request everyone to do that, and please read along with me. வேதத்தை திறந்து வைத்திருக்கிற நீங்கள் யாவரும் நீங்கள் இருக்கிற இடங்களிலே என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் இந்த பகுதியை வாசியுங்கள். 2 Kings chapter 5, 1 to 5. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 - 5 வரை. Naaman, commander of the army of the king of Syria, was a great man with his master and in high favor, because by him the Lord had given victory to Syria. He was a mighty man of valor, but he was a leper. Now the Syrians on one of their raids had carried off a little girl from the land of Israel, and she worked in the service of Naaman's wife. She said to her mistress, "Would that my Lord were with the prophet who is in Samaria. He would cure him of his leprosy." So Naaman went in and told his Lord. Thus and so spoke the girl from the land of Israel. And the king of Syria said, "Go now, and I will send a letter to the king of Israel." So here we see a small girl being taken as captive from one country to another country. நாம் வாசித்த இந்த பகுதியிலே ஒரு சிறுமி ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்திற்கு ஒரு கைதியாக சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்டதை நாம் வாசித்தோம். Land of Israel to the land of Syria. இஸ்ரவேல் தேசத்திலிருந்து சீரியா என்கிற தேசத்திற்கு இந்த சிறுமி சிறைபிடிக்க கொண்டு செல்லப்பட்டாள். Now in Syria it is different culture. இந்த சிரியாவிலே அது வேறு ஒரு கலாச்சாரம், different people, அங்கே உள்ள மக்கள் வேறு ஒரு மக்கள், different kind of gods, அவர்களுக்கு இருக்கக்கூடிய தெய்வங்கள் வித்தியாசமான வேறு விதமான தெய்வங்கள், different kind of worship there, அங்கே வேறு விதமான ஆராதனை முறை, no parents, பெற்றோர்கள் கூட இல்லை, no relatives, உறவினர்கள் கூட இல்லை, no siblings, அங்கே உடன் பிறந்தவர்கள் கூட இல்லை, no freedom to roam around, சுற்றி அங்கே வெளியே எல்லாம் போய் வர எந்த சுதந்திரம் இல்லை, no freedom to play around, சுற்றிலும் போய் வெளியே விளையாட எல்லாம் சுதந்திரம் இல்லை. She was a small girl, சிறு பெண்ணாக அவள் இருந்தாள். she was a captive girl, அதுவும் சிறைபிடிக்கப்பட்ட ஒரு கைதி
பெண்ணாக இருந்தாள். Throughout the message, please do not forget that she was a captive girl. இந்த சிறுமி, இந்த செய்தியின் முழுவதுமாக நீங்கள் சிறுமை குறித்து அவள் ஒரு சிறை கைதியாக இருந்தாள் என்பதை மறந்துவிட வேண்டாம். Remember, all this captivity was only physically for her. இந்த சிறையிருப்பெல்லாம் ஒரு சரீர சம்பந்தமாக வெளிப்பிரகாரமான ஒரு சிறையிருப்பாக மாத்திரமே அவளுக்கு இருந்தது. But this girl enjoyed full freedom in her inside. ஆனால் இந்த பெண்ணோ தனக்குள்ளே உள்ளுக்குள்ளே மெய்யான சுதந்திரத்தை அனுபவிக்கிற ஒரு நபராக இருந்தார். More freedom than anyone else around her. தன்னுக்கு சுற்றிலும் இருக்க மற்ற எல்லாரை காட்டிலும் இந்த சிறுமி தனக்குள்ளே ஒரு பெரிய சுதந்திரத்தை அனுபவிக்கிற ஒரு பெண்ணாக இருந்தார். More freedom than her mistress. தனது எஜமாட்டி அந்த தனது நாச்சியாரை காட்டிலும் அதிக சுதந்திரம் வாய்ந்த நபராக இருந்திருக்கிறார். More freedom than her master Naaman. அவருடைய எஜமான் நாகமானை காட்டிலும் சுதந்திரம் உள்ள ஒரு நபராக இருந்திருக்கிறார். In fact, more freedom than the king of Israel. உண்மையாக சொல்ல போனால் இஸ்ரவேல் ராஜாவை காட்டிலும் ஒரு நல்ல ஒரு சுதந்திரத்தினுடைய நிலையிலே இருந்த பெண்ணாக அவர் இருந்திருக்கிறார். In fact, the king of Israel was in Israel, but this girl, being in Syria, being a captive girl, she was more free than the king of Israel. இஸ்ரவேலின் ராஜா அவருடைய நாட்டிலே அவர் அங்கே சுதந்திரத்திலே அவர் இருக்கிறார். ஆனால் அவரை காட்டிலும் வேறொரு தேசத்திலே அடிமையாக இருக்கக்கூடிய கைதியாக இருக்கக்கூடிய இந்த சிறுபெண் அவரை விட அதிக அளவிலே ஒரு சுதந்திரத்தினுடைய நிலையிலே விடுதலை பெற்ற ஒரு பெண்ணாக காணப்பட்டதை உணர முடிகிறது. You might be thinking, there are only 2 verses written about this girl. இந்த சிறு பெண்ணை குறித்து 2 வசனங்கள் தான் குறிப்பிட்டு எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இந்த பெண்ணை குறித்து நீங்கள் யோசிக்கலாம். But how do you say that she enjoyed freedom? எப்படி இந்த சிறு பெண் உண்மையான விடுதலையை பெற்று அனுபவித்தாள் என்றெல்லாம் நீங்கள் சொல்ல முடியும்? Definitely these kind of questions might be running through many people's mind right now. இப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்க அநேகருடைய மனசிலே இப்படிப்பட்ட கேள்விகள் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கலாம். So as we go through, just think about it whether it is true or not. நீங்கள் நாம் தொடர்ந்து பார்க்கும் பொழுது இந்த விஷயங்கள் எல்லாம் உண்மையா இல்லையா என்று நீங்களே யோசித்து பாருங்கள். The first freedom that she had, அவளுக்கு இருந்த முதல் சுதந்திரம் அல்லது விடுதலை என்னவென்றால், she had freedom from anger. கோபம் என்கிற ஒரு விஷயத்திலிருந்து விடுதலை பெற்ற பெண்ணாக அவள் இருந்தாள். That is the first freedom this girl had. இந்த சிறுமிக்கு இருந்த முதல் விடுதலையினுடைய ஒரு அனுபவம் அதுதான். See, this week is called as a freedom week. இந்த வாரமே விடுதலையின் வாரம் என்று, சுதந்திரத்தின் வாரம் என்று அனுசரிக்கப்படுகிறது. Why? Because the coming Saturday is a Independence Day. ஏனென்றால் வருகின்ற சனிக்கிழமை இந்திய திருநாட்டின் சுதந்திர நாள். So during that time I was just thinking about what are we free from. இந்த நாட்களிலே நாம் உண்மையாக எந்தெந்த விஷயங்களிலிருந்து நாம் விடுதலையாகி இருக்கிறோம். So we need to think about it. அதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். So when I look at this small girl, இந்த சிறு பெண்ணை நாம் கவனிக்கும் போது she was free from anger. கோபம் என்கிற விஷயத்திலிருந்து அந்த சிறுமகள் அங்கே விடுதலை பெற்றவளாக இருந்தால். This little girl had all the right to be angry. இந்த சிறு பெண்ணுக்கு கோபம் அடைவதற்கான எல்லா காரணங்களும் இருக்கத்தான் செய்தது. She had the right to be angry also. அந்த கோபம் அடைவதற்கான ஒரு உரிமையும் இருந்தது. She is not with her parents. தனது அப்பா அம்மாவோடு இந்த மகள் இல்லை. No siblings right now. கூட பிறந்தவங்க யாரும் கூட இல்லை. Relative or friends are not there. சொந்தக்காரங்களோ நண்பர்களோ கூட இல்லை. She has been separated and taken away from their parents. அவர்களுடைய உறவினர்கள் பெற்றோரிடத்திலிருந்து அவள் பறிக்கப்பட்டு பிரிக்கப்பட்டு தனியே கொண்டு செல்லப்பட்டாள். From all her beloved people, from friends, by force she has been brought. அவர்களுக்கு பிரியமான நண்பர்கள் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து வலுக்கட்டாயமாக இந்த சிறுமகள் தனிமைப்படுத்தப்பட்டு இழுத்து கொண்டு செல்லப்பட்டால். Because that's how it is written here. அப்படிதான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. See, when you read it, you can see it is written very clearly. நீங்கள் வாசித்தால் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிற அந்த உண்மையை கவனிக்க முடியும். Second verse, 2ஆம் வசனத்தில், and the Syrians had gone out on raids. சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு படையெடுத்து போனதாக சொல்லப்பட்டிருக்கிறது. And had brought back captive a young girl. ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். She was not brought by her own desire, but she was bought as captive. தன்னுடைய இஷ்டப்படியாக அந்த சிறுமகள் கொண்டு வரப்படவில்லை, ஆனால் ஒரு சிறை கைதியாகத்தான் அவள் அங்கே இழுத்து வரப்பட்டாள். So whatever it is,
She is, we do not know what happened to her parents, siblings, were they killed or they went away, they left her alone. We do not know anything of that. இந்த சிறு பெண்ணினுடைய பெற்றோரை பற்றி, அவளோடு கூட பிறந்தவங்களை பற்றி ஒரு தகவல் நமக்கு தெரியவில்லை. அவர்கள் எல்லாம் உயிரோடு இருக்கிறார்களா, அவர்களை கொன்று போட்டார்களா, எதுவுமே நமக்கு தெரியாது. But one thing is for sure, that she was brought as captive. ஆனால் ஒரு உண்மையான விஷயம் என்னவென்றால், இந்த சிறு பெண் மாத்திரம் சிறை கைதியாக வேறொரு தேசத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறாள். She is alone, she is away from her people. தன்னந்தனியாக தனது மக்கள் எல்லாரையும் விட்டு ஒரு தூரத்திலே அவள் கிடக்கிறாள். Her anger could have driven her to murmuring. அவளுடைய கோபம் அவள் அங்கே முறுமுறுக்கும்படியாக அவளை உந்தி தள்ளி இருந்திருக்கலாம். For each and everything throughout the day she could have been grumbling about it also. அவள் ஒவ்வொரு நாளும் நாள் முழுவதும் முறுமுறுத்து ஏன் இப்படி என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருந்திருக்கலாம். But she did not do that. ஆனால் அப்படியாக அந்த சிறுபெண் செய்ததாக நாம் கவனிக்கிறதில்லை. How do I know that? எப்படி எனக்கு தெரிகிறது? If she was angry or murmuring, ஒருவேளை அந்த சிறுபெண் அவள் கோபம் அடைகிறவளாக முறுமுறுக்கிறவளாக இருந்து கொண்டு வந்தால், then she would have not done what we are about to see in the next following points. அப்படி அவள் இருந்தால் இதை தொடர்ந்து நாம் கவனிக்க போகிற அந்த குறிப்புகளின்படியாக அவள் ஒரு காலம் செய்திருக்க முடியாது. So the first thing that we see is she had freedom from anger. முதலாவதாக நாம் அவளை குறித்து நாம் பார்க்கிறது என்னவென்றால், கோபம் என்கிற விஷயத்திலிருந்து அந்த சிறுபெண்ணுக்கு விடுதலை இருந்தது. So immediately I remember a verse from Ephesians 4:26. உடனடியாக இதை பற்றி தியானிக்கும் போது எபேசியர் 4:26 என்கிற வசனம் ஞாபகத்துக்கு வருகிறது. Be angry and do not sin. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். That's exactly what the small girl did even before that verse was written. அந்த வசனம் எழுதப்படுவதற்கு முன்பாகவே இந்த சிறு பெண் அந்த விஷயத்தை செய்ததாகத்தான் நாம் தெரிய முடிகிறது. Freedom from anger. கோபத்திலிருந்து விடுதலை. The second freedom that this girl had. இந்த சிறுபெண்ணுக்கு இருந்த இரண்டாவது விடுதலை. She had freedom from hatred. வெறுப்பு என்கிற விஷயத்திலிருந்து இந்த சிறு பெண்ணுக்கு விடுதலை இருந்தது. She had all the right to hate her mistress. தனது எஜமாட்டி அல்லது தனக்கு மேலே உள்ள அந்த எஜமானுடைய மனைவியின் மேலே கோபம் அடைவதற்கு எல்லா விதமான உரிமையும் இந்த பெண்ணுக்கு உண்டு. She had all the right to be hating her master Naaman. அவளுடைய எஜமானாகிய நாகமான் மேலே வெறுப்பை அடைமுடியான எல்லா காரணமும் அவளுக்கு உண்டு. Because under his headship only the country got victory over Israel. ஏனென்றால் இந்த நாகமானுடைய தலைமையினாலே தான் இஸ்ரவேல் தேசத்திலே போய் இவர்கள் ஜெயித்து இப்படியாக சிறை கைதி பிடித்து வந்திருக்கிறார்கள். But however, the most surprising part was, instead of hatred, she spread love in that entire household. ஆனால் நம்மை வியப்பில் ஆழ்த்தக்கூடிய ஒரு விஷயம் இங்கே என்னவென்றால், வெறுப்பை காட்டுவதற்கு பதிலாக இந்த சிறு பெண் தான் இருக்கக்கூடிய அந்த வீட்டிலே சுற்றிலும் அன்பை அங்கே பரப்பக்கூடிய ஒரு மகளாக காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். How do I know that? எப்படி எனக்கு அது தெரிகிறது? When we look at the next few points, then we will understand how she was free of hatred. அடுத்த ஒரு சில குறிப்புகளை எல்லாம் நாம் கவனிக்கும் போது இந்த சிறு பெண் எப்படி அவள் அந்த வெறுப்பு என்கிற குணத்திலிருந்து விடுதலை பெற்ற ஒரு பெண்ணாக இருந்தாள் என்பது தெரிய வருகிறது. And again she reminds us of one more verse from the New Testament. மறுபடியும் இந்த சிறுபெண் புதிய ஏற்பாட்டில் உள்ள இன்னொரு அற்புதமான வசனத்தை ஞாபகப்படுத்துகிறாள் நமக்கு. 1 Peter 2:16 and 17. 1 பேதுருவினுடைய நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 16வது 17வது வசனங்கள். Live as people who are free, not using your freedom as a cover up for evil. And 17th verse, last part, it says, fear God, honor the emperor. 1 பேதுருவினுடைய புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 16வது 17வது வசனங்களிலே இப்படி வாசிக்கிறோம். சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை, அதாவது உங்கள் சுதந்திரத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாய் இருங்கள். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். So, beautiful verse, and she followed exactly the way it is even before this verse came. ரொம்ப அருமையான ஒரு வசனம் இது. இந்த வசனம் எழுதப்படுவதற்கு முன்பாகவே
இந்த சிறு பெண் இந்த வார்த்தையினுடைய உண்மையை தனது வாழ்க்கையிலே கடைபிடிக்கக்கூடிய பெண்ணாக அவள் இருந்தாள். 1 Peter 4th chapter, 1 பேதுருவினுடைய புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 8th and 9th verse, 8வது 9வது வசனங்களிலே, above all keep loving one another earnestly, since love covers a multitude of sins. Show hospitality to one another without grumbling. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். முறுமுறுப்பில்லாமல் ஒருவர் உபசரியுங்கள். She forgave her master, her mistress, and the country that she was in. இந்த சிறு பெண் தனது எஜமானரையும் தனது எஜமாட்டியையும் தன்னை சிறைபிடித்து கொண்டு வந்த அந்த தேசத்தாரையும் அங்கே எல்லாரையும் தனக்கு தீமை செய்த எல்லாரையும் வெறுப்பதற்கு பதிலாக அவர்களை மன்னித்த ஒரு சிறு பெண்ணாக அவள் காணப்பட்டாள். Why she was not able to hate them? அவர்களை அவளால் ஏன் வெறுக்க முடியாமல் போனது? Because she was filled with love and forgiveness. இவளாலே இந்த பெண் அன்பினாலே மன்னிப்பினாலே நிறைந்து காணப்பட்டதினாலே தான் வெறுக்க முடியாமல் போனது. And she used the freedom in the right way. அது மட்டுமல்ல, உண்மையான அந்த விடுதலையை உண்மையான வகையில் அவள் அங்கே செயல்படுத்தக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தாள். Third freedom. மூன்றாவது விடுதலை என்னவென்றால், she was free from sorrow. துக்கம் என்கிற விஷயத்திலிருந்து விடுதலை பெற்றவளாக அவள் இருந்தாள். She was able to accept the situation she was in. தான் எந்த சூழ்நிலையிலே கிடந்தாலோ அந்த சூழ்நிலையை அவள் அப்படியே ஏற்றுக்கொண்டாள். Without my God's divine plan, I would not have been here. என்னுடைய தேவன், என்னுடைய ஆண்டவருடைய திட்டம் இல்லாமல் நான் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலே நான் விடப்பட்டிருக்க மாட்டேன். The chapter starts with the word like this. இந்த அதிகாரம் இப்படிப்பட்ட அந்த வசனத்தை கொண்டு ஆரம்பிக்கிறது. It says that now Naaman, commander of the army of the king of Syria, was a great and honorable man in the eyes of his master, because by him the Lord had given victory to Syria. சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவரிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். So the Lord gave victory to Naaman. இந்த நாகமானுக்கு வெற்றியை கொடுத்தது யார் என்றால் கர்த்தர் என்று தான் வாசிக்கிறோம். Even being a small girl, she was able to understand that the hand of the Lord was in whatever situation she was in. இந்த பெண் சிறு பெண்ணாக இருந்தாலும் அவள் என்ன விதமான இந்த சூழ்நிலையிலே அவள் கடந்து செல்கிறாளோ அந்த சூழ்நிலையை அனுமதித்தவர் கர்த்தர் தான். கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் அங்கே கட்டுக்குள்ள வைத்திருக்கிறவர் என்று அவள் அறிந்திருந்தாள். And this was the reason why she was able to overcome sorrow. இந்த ஒரு காரணத்தினாலே தான் தான் துக்கம் என்கிற விஷயத்திலிருந்து விடுதலை பெற்ற ஒரு பெண்ணாக இருந்தாள். Because she was able to overcome her sorrow, தனது துக்கத்தை அவள் மேற்கொண்டபடினாலே தான் she was in a situation to recognize the sorrow of her master. தனது எஜமானுடைய துக்கம் என்ன என்பதை அடையாளம் கண்டு புரிந்து கொள்ள முடிந்தது. Exactly. See, if you yourself are in sorrow, your eyes will be blinded from the sorrow of others. நீங்களே ஒரு துக்கத்தில் இருந்தால் உங்கள் கண்கள் எல்லாம் குளங்களாகி நீங்கள் அவங்களுடைய துக்கத்தினாலே மற்றவர்கள் எல்லாம் பார்க்க முடியாதபடி, மற்றவருடைய பிரச்சனை துக்கத்தை பார்க்க முடியாதபடி தான் நீங்கள் இருப்பீர்கள். See, even in Genesis, if you see, ஆதியாகமத்தில் கூட நாம் பார்க்கும்போது in Genesis, if you see, Joseph was in prison. யோசேப்பு, everybody knows, so let's not turn to that verse. எல்லாருக்கும் தெரிந்த இந்த சம்பவம் வரலாறு தான், ஆகினாலே நாம் அந்த வசனத்தை எடுக்க போவதில்லை. Joseph was in prison. யோசேப்பு சிறையில் கிடந்தார். A person in prison, do you think he will be happy? ஒரு சிறையில் கிடக்கிற ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருப்பான் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? Do you think he will be enjoying freedom? அந்த சிறையில் கிடக்கிற ஒரு கைதி சுதந்திரத்தை அனுபவிக்கிற நபர் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? But the surprising thing is Joseph was enjoying freedom. ஆனால் வியப்பில் ஆழ்த்தக்கூடிய விஷயம் என்னவென்றால், சிறையிலே கைதியாக இருந்தாலும் யோசேப்பு விடுதலையை உணரக்கூடிய ஒரு மனிதராக திகழ்ந்தார். How do I say that? எப்படி நான் அதை சொல்லுகிறேன்? There were two people. அந்த சிறையிலே இன்னும் 2 பேர் இருந்தார்கள். The baker and the wine bearer.
bearer. அந்த சுயம்பாகி என்கிற ஒரு நபர், பானபாத்திரக்காரன் என்கிற இன்னொரு நபர், They both were inside the prison. இரண்டு பேருமே சிறையில கிடந்தார்கள். And one morning Joseph goes and meets them. ஒரு நாள் காலையிலே யோசேப்பு போய் அந்த இருவரையும் போய் சந்திக்கிறார். And you know what he asks? என்ன அவர் கேள்வி கேட்டார் தெரியுமா? Why is your countenance fallen down? Why are you both sad? உங்களுடைய முகங்கள் துக்கமா இருக்குதே, உங்களுக்கு என்ன விசாரம், என்ன கவலை என்று சொல்லி கேட்டார். It might have sounded very foolish. அது அவர் கேட்கிற கேள்வி பார்க்கிறதுக்கு வேணால் முட்டாள்தனமாக தோன்றலாம். Everybody are inside the prison. எல்லாருமே ஜெயில சிறையில கிடக்குறாங்க. Everybody will definitely be sorrowful. அங்க சிறையில இருக்கிறதுனால எல்லாருக்குமே துக்கம் இருக்கும். But here is a person who is asking the other person, why are you sorrowful? ஆனா சிறையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் மற்ற இன்னும் இரண்டு நபர்களை பார்த்து நீங்க ஏன் துக்கமா இருக்கீங்கன்னு சொல்லி இவர் கேட்கிறார். That is true freedom from sorrow. அதுதான் துக்கத்திலிருந்து உண்மையான விடுதலை பெற்று அனுபவிக்கிற ஒரு நிலைமை. Because you are free from sorrow, you are able to see the sorrow of others. நீங்கள் துக்கத்திலிருந்து விடுதலை பெற்ற நபராக இருக்கிறதுனால தான் உங்களால் மற்ற துக்கத்தில் இருக்கிற நபர்களை புரிந்து கொள்ள முடிகிறது. That's exactly what we see in this small girl's life. அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த சிறு பெண்ணுடைய விஷயத்திலே நாம் சரியாக நாம் கவனிக்கிறோம். She was free from sorrow, and that's the reason she was able to see the sorrow of her mistress and her master. இந்த சிறு பெண் தான் துக்கத்திலிருந்து விடுதலை பெற்று சுதந்திரமாக இருந்ததினாலே தான் தனது நாச்சியார், தனது எஜமாட்டி அல்லது தனது எஜமானருடைய துக்கம் என்ன என்பதை இவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. The entire household of Naaman had everything they wanted. அந்த நாகமானுடைய வீட்டாருக்கு எல்லாருக்கும் அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் அங்கே இருந்தது. They had the victory over Israel as well. இஸ்ரவேல் என்கிற தேசத்தின் மேலே வெற்றியை பெற்றவர்கள் தான் இந்த சீரியர்கள். And they are living in a very huge palace. அவர்கள் பெரிய அரண்மனையிலே வசித்து வருகிறார்கள். But their hearts were filled with sorrow. ஆனாலும் அவர்களுடைய இருதயங்கள் எல்லாம் துக்கத்தால் நிறைந்திருந்தது. Why? ஏன்? The first verse says that he was a leper. முதல் வசனம் சொல்லுகிறது என்னவென்றால் அந்த நாகமான் குஷ்டரோகியாக இருந்தான். And because of that leprosy, everyone were in sorrow. அந்த நாகமானுக்கு இருந்த குஷ்டரோகத்தின் காரணமாக வீட்டில் உள்ள எல்லாருக்குமே துக்கம்தான். She was free from sorrow, but they were not free from sorrow. இந்த சிறு பெண் துக்கத்திலிருந்து விடுதலை பெற்றவளாக இருந்தால், ஆனால் மற்றவர்களோ துக்கத்திலே அடிமைப்பட்டு கிடந்தார்கள். She knew how to rejoice in the situation that she was in. தான் இருந்த அந்த சூழ்நிலையில எப்படி ஆனந்தத்தோடு இருப்பது என்று இந்த சிறு பெண்ணுக்கு தெரிந்திருந்தது. And again she fulfilled a New Testament verse even before that verse was written. இந்த வசனம் எழுதப்படுவதற்கு முன்பாகவே புதிய ஏற்பாட்டில் உள்ள இன்னொரு வசனத்தை ஞாபகப்படுத்துகிறாள் இந்த அருமையான சிறுமகள். Philippians 4 verse 4 and 5. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலே 4வது 5வது வசனங்கள். Rejoice in the Lord always, and again I say rejoice. Let your gentleness be known to everyone. The Lord is at hand. கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்களுடைய சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது. கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். The beauty was, she not only rejoiced, she also did, let your gentleness be known to everyone. அந்த வார்த்தை மிக அற்புதமான ஒரு வார்த்தை. இந்த சிறு பெண் தான் சந்தோஷமாக இருந்தது மாத்திரமல்ல, தனக்குள்ளே உண்டாயிருந்த அந்த சாந்த குணத்தை தனக்கு முன்பாக உள்ள எல்லாருக்கும் அதை காண்பிக்கக்கூடிய வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மகளாக இருந்தால். She was free from sorrow. துக்கம் என்கிற விஷயத்திலிருந்து விடுதலை பெற்ற நபராக இருந்தார். Fourth one. 4வது விஷயம், she had the freedom of speech. பேசக்கூடிய ஒரு சுதந்திரத்தை கொண்டிருந்த பெண் தான் இந்த சிறு பெண். Just having a desire or a concern in heart is not going to solve the purpose. ஏதோ இதை சொல்லலாம், இப்படி நாம் நம்முடைய கருத்தை சொல்லலாம் என்று ஒரு ஆசையை மாத்திரம் உள்ளுக்குள்ளேயே வைத்து அடக்கி கொண்டிருந்தால் அது அந்த பிரச்சனைக்கு தீர்வை கொண்டு வராது. It is not going to bring any profit to others nor ourselves. மற்றவர்களுக்கோ நமக்கோ எந்த விதமான ஒரு தீர்வை அது கொண்டு வராது. You need to have the courage to speak your concern. நீங்கள் சம்பந்தப்பட்டவர்களோடு பேச வேண்டியதை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு துணிச்சல் உங்களுக்கு இருக்க வேண்டும். And the desire which is in your heart. உங்களுடைய உள்ளத்தில் உள்ள அந்த வாஞ்சையை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். This girl was able to speak freely. இந்த சிறு பெண்ணாலே ஒரு விடுதலையோடு சுயாதீனத்தோடு பேச முடிந்தது. Because she was having the courage in her. தனக்குள்ளே அவளுக்கு இருந்த அந்த துணிச்சலின் காரணமாக The courage was due to the love and concern towards her mistress and her master. அந்த துணிச்சல் எப்படி வந்தது என்றால், தனது எஜமான் மேலே தனக்கு இருந்த அன்பும் அக்கறையின் காரணமாகத்தான் அந்த துணிச்சல் வெளிப்பட்டது.
remember, they are the people who brought her as captive. நாம் மனசில் வைக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், யார் மீது அக்கறையாய் இந்த சிறுபெண் காணப்பட்டாலோ அவர்கள்தான் இந்த சிறுபெண்ணை கைதியாக இந்த ஊருக்கு பிடித்து கொண்டு வந்தவர்கள் என்பதை மறக்கக்கூடாது. Remember, she is working in their house as a slave girl. இன்னும் இந்த சிறுபெண் இப்படிப்பட்டவர்களுடைய வீட்டில் தான் ஒரு அடிமை வேலைக்காரி பெண்ணாக அவள் வேலை செய்கிறாள். When can a person speak freely? ஒரு நபர் எப்பொழுது சுதந்திரமாக பேச முடியும்? And when will be your words be accepted by the other person? உங்களுடைய வார்த்தைகள் அதை கேட்கக்கூடிய மற்ற நபர் எப்பொழுது அவர் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியும்? When you have a good testimony. உங்களுக்கு ஒரு நல்ல சாட்சி இருக்கும்போதுதான். If you don't have a good testimony, whatever you talk will not be accepted by the other person. உங்களுக்கு ஒரு நல்ல சாட்சி இல்லை என்று சொன்னால் நீங்கள் என்ன பேசினாலும் அதை மற்ற நபர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். She was a hard worker. இந்த ஒரு சிறுபெண் ஒரு கடின உழைப்பாளியாக இருந்தார். She was a faithful worker. உண்மையுள்ள வேலைக்காரியாக அவள் இருந்தார். She was a whole-hearted worker. மனப்பூர்வமாக உண்மையாக வேலை செய்யக்கூடிய பெண்ணாக இருந்தார். She was a joyful worker. சந்தோஷத்தோடு வேலை செய்யக்கூடிய பெண்ணாக இருந்தார். She was a profitable worker. பிரயோஜனமான வேலை செய்யக்கூடிய பெண்ணாக இருந்தார். If all this would not have been there, her mistress would have told, who are you to tell me? இந்த சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த சிறுபெண்ணுடைய வாழ்க்கையில உண்மையாக காணப்படாமல் இருந்தால், அந்த நிலையில இந்த சிறுபெண் போய் இப்படி பேசினால் அந்த எஜமாட்டி, நீ பேசாதே, உன்னுடைய பேச்சை நான் கேட்க மாட்டேன் என்றுதான் அங்கே அவர் சொல்லி இருக்க முடியும். If you read the verse, it was not a request, okay, by the way. நீங்கள் இந்த வசனங்கள் எல்லாம் வாசித்தால் அவள் கேட்கிறது ஏதோ ஒரு வேண்டுகோளாக அவள் சொல்லவில்லை பாருங்கள். Or she did not beg. போய் கெஞ்சியும் அந்த சிறுபெண் அங்கே கேட்கவில்லை. It was a statement that she gave. அவள் ஒரு வாக்கியமாக அங்கே எடுத்துரைத்தாள். She had that courage to tell like that. அப்படி எஜமாட்டியை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு தைரியம் அவளுக்கு இருந்தது. So what kind of testimony she would have had? எப்படிப்பட்ட ஒரு சாட்சி அந்த சிறுபெண்ணுக்கு இருந்திருக்கிறது பாருங்கள். Just think about it. இதையெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். Let's see the statement here. நாம் அவள் சொல்லுகிற அந்த வார்த்தையை கவனிக்கலாம். If only my master were with the prophet who is in Samaria, for he would heal him of his leprosy. What a bold statement. என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்திலே போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார். என்ன ஒரு துணிச்சலான வார்த்தை பாருங்கள். It was bold, but it was filled with love. துணிச்சலான வார்த்தை தான், ஆனால் அன்பினால் நிறைந்த வார்த்தைகள் அவைகள். How do I say it is filled with love? அன்பினாலே நிறைந்த வார்த்தை என்று நான் எப்படி இதை சொல்லுகிறேன்? My Lord. என் ஆண்டவர். ஆண்டவன். என் ஆண்டவன் என்று வருகிறது. And not only that, she says he will be healed. அவர் சுகமாகி விடுவார். What a great thing. எவ்வளவு பெரிய ஒரு காரியம். And she spoke the truth. சத்தியத்தை, உண்மையை இந்த சிறுபெண் பேசினார். Only one statement of that girl we see in the entire Bible. வேதத்தில் இந்த சிறுபெண் பேசின ஒரே ஒரு வாக்கியத்தை தான் நாம் பார்க்கிறோம். She didn't talk anything more than. வேற அதை தவிர வேற எதுவும் அதிகமாக பேசினதாக we don't see anything here. இங்க வேற எதையும் நாங்க பார்க்கவே இல்லை. One statement. ஒரே ஒரு வாக்கியம், வார்த்தை. What a great impact it created. அந்த பேசின அந்த வார்த்தைகள் எவ்வளவு பெரிய நல்ல விதத்தில் உள்ள ஒரு தாக்கத்தை அது உண்டாக்கியது. Freedom of speech. பேச்சுரிமை, பேச்சுகிற சுதந்திரம், சுதந்திரம் அது அவளுக்கு இருந்தது. Because of the courage, அவளுக்கு இருந்த துணிச்சல் மூலமாக, because of the love, அவளுக்கு காணப்பட்ட அன்பின் நிமித்தமாக, because of the concern towards her master and தனது எஜமாட்டின் மேலே அவளுக்கு இருந்த அக்கறையின் காரணமாக. Not only that, அது மட்டுமல்ல, she had the faith in God and God's prophet. தேவன் மேலே, தேவனுடைய தீர்க்கதரிசியின் மேலே அவளுக்கு இருந்த விசுவாசம், நம்பிக்கை. If she would have been angry, ஒருவேளை அந்த சிறுபெண் கோபமாய் இருந்திருந்தால், if she would have been hating, அவள் வெறுக்கிற ஒரு பெண்ணாக இருந்திருந்தால், if she was still filled with sorrow about her own thing, she was been crying day and night, தன்னுடைய பிரச்சனை குறித்தே நாள் முழுவதும் இரவும் பகலும் அழுது கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற பெண்ணாக அவள் இருந்திருந்தால், she wouldn't have spoken. அவளால் இப்படி பேசியிருக்க முடியாது. So that's the reason I told in the beginning why she was free from anger, why she was free from hatred. ஆகினால தான் ஆரம்பத்திலே நான் சொன்னேன், அவள் எப்படி அந்த கோபத்திலிருந்து, வெறுப்பிலிருந்து சுதந்திரம் பெற்ற ஒரு நபராக அவள் இருந்தாள் என்று சொன்னேன். Fifth freedom. 5வது அவளுக்கு இருந்த சுதந்திரம், freedom by truth.
சத்தியத்தினாலே உள்ள ஒரு விடுதலை. How was this little girl able to be free from anger? இந்த கோபத்திலிருந்து இந்த சிறு பெண்ணாலே எப்படி விடுதலை பெற்ற ஒரு How was she free from hatred? எப்படி வெறுப்பிலிருந்து விடுதலை பெற்ற நபராக How இருக்க was she முடிந்தது? free from sorrow? எப்படி துக்கத்திலிருந்து சுதந்திரம் பெற்ற பெண்ணாக இருக்க முடிந்தது? How was she free to speak? எப்படி இந்த சிறு பெண்ணாலே சுதந்திரமாக பேச முடிந்தது? It was God who gave her that freedom. அந்த சுதந்திரத்தை தேவன் அவளுக்கு கொடுத்ததினாலேதான். John 8:32. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம். And you will know the truth, and the truth will set you free. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். She knew the truth about the Almighty God and his servant Elisha. சர்வ வல்லமையுள்ள தேவனை பற்றியும் அவருடைய ஊழியக்காரராகிய எலிசாவை குறித்தும் இந்த சிறு பெண் அறிந்திருந்தாள். She also knew the truth about how powerful my God is. தனது தேவன் எவ்வளவு வல்லமையானவர் என்கிற சத்தியத்தை இந்த சிறு பெண் அறிந்திருந்தாள். And here she knew that he is the only powerful God who can heal my master. அவர் ஒரே ஒருவர்தான் எனது எஜமானரை சுகமளிக்க வல்லவர் என்கிற சத்தியத்தையும் தனது தேவனை குறித்து இந்த சிறு பெண் அறிந்திருந்தாள். Knowing the truth is not enough. சத்தியத்தை அறிந்திருக்கிறது மட்டும் போதாது அருமையானவர்களே. The truth has to create an impact. சத்தியமானது ஒரு நல்ல முறையில் உள்ள ஒரு தாக்கத்தை உண்டாக்க வேண்டும். Inside you. உங்களுக்குள்ளே உண்டாக்க வேண்டும். And then impact should flow into others as well. பிற்பாடு அந்த நல்ல விதமான ஒரு பாதிப்பு தாக்கம் மற்றவர்களில் அது உண்டாக்க வேண்டும். See, check out the impact. அவள் அந்த சொன்ன வார்த்தையினாலே வந்த ஒரு விளைவு அல்லது ஒரு தாக்கம், நல்ல ஒரு பாதிப்பு என்ன என்று பாருங்கள். Her one statement, ஒரே ஒரு வார்த்தை தான் அவள் பேசினாள், first impacted her mistress. முதலாவது அவள் பேசினது அவளுடைய எஜமாட்டிக்கு பிடித்து போனது. It impacted so much to the mistress that she went and told Naaman. அவளுடைய எஜமாட்டிக்கு அந்த வார்த்தை அவ்வளவு பிடித்து போனதுனால அல்லது அதில் ஒரு வலிமை இருக்கிறது என்று உணர்ந்ததுனால அந்த வார்த்தைகளை அப்படியே கொண்டு போய் எஜமானனாகிய நாகமானிடத்திலே எஜமாட்டி போய் சொன்னார். And we do not see anywhere in the Bible that they ask her once again saying that, are you sure? Are you telling the truth? We don't see anything like that here. வேதத்தில் இன்னும் திரும்ப இந்த எஜமாட்டியோ அல்லது எஜமானன் நாகமானோ போய் அந்த சிறுபெண்ணிடத்தில் மறுபடியும் நீ சொல்கிறது உண்மைதானா, நிச்சயமாதானா, இதெல்லாம் நடக்குந்தானா என்று திரும்ப ஒரு அபிப்பிராயம் கேட்டதாக எல்லாம் நாம் வாசிக்கிறது இல்லை. They believed at first statement. அவள் சொன்ன அந்த ஒரு வார்த்தையிலேயே இவர்கள் அவளை நம்பினார்கள். Mistress believed. அந்த எஜமாட்டி நம்பினார். And they want to put it into action. உடனே செயல்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். Naaman believed. நாகமான் விசுவாசித்தார். He wanted to put it into action. நாகமானும் அதை செயல்படுத்த ஆரம்பித்து விட்டார். So he went to his master. இந்த நாகமான் அவருடைய எஜமானிடத்துல போனார். And he tells that I didn't hear it from somewhere, but this small girl told me. He says to his master. தனது எஜமானிடத்துல போய் இந்த நாகமான் என்ன சொல்கிறார் என்றால், இப்படி ஒரு விஷயத்தை வேறு யாருக்கிட்டயோ நான் கேட்கவில்லை, என் வீட்டிலே வேலை செய்கிற வேலைக்கார பெண்ணிடத்திலே நான் கேட்டேன். And also he says that girl is from the land of Israel, he says. அது மட்டுமல்ல, அந்த சிறு பெண் இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்த சிறு பெண் என்றும் சொன்னதாக வாசிக்கிறோம். And that master also was ready to believe. அந்த இந்த நாமானுடைய எஜமான் கூட இந்த ஒரு வார்த்தைகளை நம்புவதற்கு தயாராக இருந்திருக்கிறார். You know to what extent he was ready to believe? எந்த அளவுக்கு இந்த நபர் நம்ப அவர் தயாராக இருந்தார் தெரியுமா? He was ready to write a letter. ஒரு கடிதத்தை கூட எழுத ஆரம்பித்து ஆயத்தமாகி விட்டார். And send that letter to the king of Israel. அந்த கடிதத்தை இஸ்ரவேலினுடைய ராஜாவுக்கு அனுப்ப தயாராகி விட்டார். Is my word creating that much impact to even my closest friend at least? நான் பேசக்கூடிய வார்த்தைகள் நல்ல ஒரு விதத்திலே எனக்கு நெருக்கமான என்னுடைய நண்பன் தோழின் இடத்திலாவது ஒரு நல்ல பாதிப்பை தாக்கத்தை உண்டாக்குகிறதா? Or are they not believing us? அல்லது நான் சொல்றதை அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்களா? This slave girl's word created an impact to the king of Syria. இந்த அடிமையாய் கிடந்த சிறு பெண்ணுடைய வார்த்தைகள் அந்த சீரியா தேசத்தில் உள்ள தலைமை இடத்தில் உள்ள நபர்களே நம்பக்கூடிய வகையில் அது காணப்பட்டது. But unfortunately, ஆனால் துரதிருஷ்டவசமாக the king of Israel did not believe. இஸ்ரவேலில் உள்ள ராஜா அந்த வார்த்தையை நம்பவில்லை.
You know when the letter went there? அந்த கடிதம் இஸ்ரவேல் ராஜாவுக்கு போன போது என்ன ஆனது தெரியுமா? You can read the verse later. பிற்பாடு வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். 7th verse of 2 Kings 5th chapter 7th verse. 2 ராஜாக்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். He did not believe that the God of Israel has the power to heal. இஸ்ரவேலின் தேவனாலே சுகமளிக்க வல்லமையுடையவராக அவர் இருக்கிறார் என்பதை இஸ்ரவேலின் ராஜாவே நம்ப தவறி போனார். He tore his clothes. தனது வஸ்திரத்தை அந்த ராஜா கிழித்துக் கொண்டான். And he started crying. அழுக ஆரம்பித்து விட்டான். Am I God? நான் தேவனா? Can I heal? நான் சுகமாக முடியுமா? He didn't even understand that there was a great prophet there called Elisha. He forgot that. தனது ஊரிலே தனது நாட்டிலே எலிசா என்கிற மாபெரும் தீர்க்கதரிசி இருக்கிறார் என்பதை அவர் அங்கே அந்த ராஜா மறந்து போய்விட்டார். The letter created such an impact that Elisha himself came and told, okay, I will take care. அந்த எழுதின அந்த கடிதம் அவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை கொண்டு வந்ததினாலே எலிசாவே தானாக முன் வந்து, இல்லை நீங்கள்லாம் பொறுத்திருங்கள், நான் தீர்க்கிறேன் என்று சொல்லி முன்னாலே வந்ததாக நாம் வாசிக்கிறோம். Did the impact stop there? அத்தோடு அந்த பாதிப்பு அல்லது தாக்கம் நின்று போனதா? See, the freedom of truth is going beyond and beyond now. சத்தியத்தினுடைய அந்த சுதந்திரம் அதையெல்லாம் கடந்து இன்னும் வெகு தொலைவு அது போகிறதை பாருங்கள். See, the impact was so much. Let's read the verse now. தாக்கம் அவ்வளவு பெரிதாக இருந்தபடினாலே அதை குறித்து அறிய நாம் ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். 15th verse, 2 Kings 5th chapter 15th verse. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். Then he returned to the man of God, he and all his company, and he came and stood before him, and he said, who is that he? It is Naaman. அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, அந்த அவன் யார்? It is Naaman. நாகமானை குறித்து நாம் வாசிக்கிறோம். And he said, அவன் சொன்னது, behold, I know that there is no God in all the earth but in Israel. இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். Who is saying this? யார் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார்? The one who got victory over Israel. இஸ்ரவேல் மேலே வெற்றி பெற்ற ஒரு நபர். Who is from the enemy land. அதுவும் எதிராளியினுடைய தேசத்தை சேர்ந்த இந்த நபர். He is saying, அவர் சொல்லுகிறார், there is no other God apart from the God of Israel. இஸ்ரவேலின் தேவனை தவிர வேற தேவன் இல்லை என்று இவர் சொல்லுகிறார். And if you want to know that Naaman truly believed on the Lord, நாமான் உண்மையாகவே கர்த்தரிலே விசுவாசம் வைத்தாரா என்று அறிய விரும்பினால், you need to read verses 17 and 18. 17வது 18வது வசனங்களை நாம் வாசித்தாக வேண்டும். He has a very great longing in his heart. தனது உள்ளத்திலே ஒரு பெரிய ஒரு ஆவல் வருகிறதை நாம் பார்க்கிறோம். You know what he says? என்ன நாமான் சொன்னார் தெரியுமா? I really believe in this God. இந்த ஆண்டவர் மேலே நான் உண்மையா நம்புகிறேன். But ஆனால் when I go back to Syria, நான் சிரியாவுக்கு போகும்போது there is a temple called Rimmon. அங்க ரிம்மோன்ங்கற ஒரு ஆலயம் இருக்கிறது, கோவில் இருக்கிறது. And there my master goes to worship that அங்கே God. அந்த தெய்வத்தினிடத்திலே வணங்கும்படியா என்னுடைய எஜமான் போவார். But when my master goes, I have to definitely go with him. என்னுடைய எஜமான் அங்க போவார் என்றால் நிச்சயமாக நானும் கூட போய்தான் ஆக வேண்டும். And when he is worshiping his God Rimmon there, அவர் அங்க போய் அவருடைய தெய்வமாகிய ரிம்மோனை அவர் வணங்கும்போது, he leans on my arm. அவர் என்னுடைய கையின் மேலே கரத்தின் மேலே சாய்ந்து கொள்வார். You can see that in verse 17 and 18. I will read it. 17 18 வசனங்கள் நான் வாசிப்பதை நீங்களே கவனியுங்கள். Then Naaman said, if not, please let there be given to your servant 2 mule loads of earth, for from now on your servant will not offer burnt offering or sacrifice to any god but the Lord. In this matter may the Lord pardon your servant. When my master goes into the house of Rimmon to worship there, leaning on my arm, and I bow myself in the house of Rimmon, when I bow myself in the house of Rimmon, the Lord pardon your servant in this matter. 18th மட்டும் 18ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறேன். ஒரு காரியத்தையே கர்த்தர் உமது அடியேனுக்கு மன்னிப்பாராக. என் ஆண்டவன் பணிந்து கொள்ள ரிம்மோன் கோவிலுக்குள் பிரவேசிக்கும் போது நான் அவருக்கு கைலாகு கொடுத்து ரிம்மோன் கோவிலிலே பணிய வேண்டியதாகும். இப்படி ரிம்மோன் கோவிலில் நான் பணிய வேண்டிய இந்த காரியத்தை
கர்த்தர் உமது அடியேனுக்கு முன்பாக மன்னிப்பாராக என்றான். What a great impact this small girl created, that the entire family of Naaman was saved. இந்த சிறுபெண்ணுடைய ஒரு வார்த்தை எவ்வளவு பெரிய ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை உண்டாக்கியது. அதன் விளைவாக இந்த நாகமான் மாத்திரமல்ல, அவருடைய முழு வீட்டாரும் ரட்சிக்கப்பட்டதை நாம் இங்கே கவனிக்கிறோம். Now, how am I going to exercise this true freedom practically like this little girl? இந்த சிறுவனை போல இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறையிலே இந்த விடுதலையை எப்படி நான் நடைமுறைப்படுத்த போகிறேன்? All you need to do is know few verses. நீங்கள் செய்ய வேண்டுவதெல்லாம் ஒரு சில வசனங்களை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். And you need to accept it, practice it. அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதை உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த வேண்டும். Ephesians எபேசியர் 4th chapter 4ஆம் அதிகாரம் verses 23 onwards 23 இருந்து until verses Ephesians 5:1. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம் வரைக்கும். First thing, முதல் காரியமாக Ephesians 4:26. எபேசியர் 4:26 சொல்லுகிறது, If you want to get freedom from anger, கோபத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று சொன்னால் 4:26. எபேசியர் 4:26, Be angry and do not sin. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். Do not let the sun go down on your wrath. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. I will not say that we will not get angry. உங்களுக்கு கோபமே வராது என்று நான் சொல்லவில்லை. We all are weak vessels and we will definitely get angry at some point. நாம் எல்லாரும் பலவீனமான பாண்டங்கள் தான். ஏதாவது ஒரு கட்டத்திலே ஏதாவது காரணத்திற்காக கோபம் நம்மிலே வந்து விடுந்தான். But we need to be free from this anger. ஆனால் இந்த கோபத்திலிருந்து விடுதலை பெற்ற நபராக இருக்க வேண்டும். For that you need to follow this verse. அதற்கு இந்த வசனத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். Never sin. பாவம் செய்யாதிருங்கள். Do not let the sun go down. உங்களுடைய நீங்கள் இப்படி பாவத்தில் இருக்கிற சமயத்திலே சூரியன் அஸ்தமிக்கிறதற்குள்ளாக நீங்கள் இதை சரி செய்ய வேண்டும். Which means அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், it should not be there for a longer time. நீண்ட நேரம் உங்களிடத்திலே கோபம் குடிகொண்டிருக்க கூடாது. Like the little girl, சிறுபெண்ணை போல we need to be free நாம் விடுதலை பெற்ற நபர்களாக இருக்க from வேண்டும். anger. கோபத்திலிருந்து விடுதலை பெற்றவராக. Just imagine, because of this anger, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இந்த கோபத்தினாலே how many of you are struggling without peace? எவ்வளவு பேர் நீங்கள் நிம்மதி இல்லாமல் போராடி கொண்டிருக்கிறீர்கள்? How many of you are without joy? உங்கள் எத்தனை பேர் இந்த கோபம் என்கிற குணத்தினாலே சந்தோஷம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? In your homes, உங்களுடைய வீடுகளிலே, in your schools and colleges, நீங்கள் படிக்கிற பள்ளிகளிலே, கல்லூரிகளிலே, among your friends, உங்களுடைய நண்பர்கள் வட்டாரங்களிலே, in your workplace. நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலே, Are you free from anger? கோபம் என்கிற விஷயத்திலிருந்து விடுதலை பெற்றவராக நீங்கள் உண்டா? If you are free from anger, கோபத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற்றவராக இருந்தால் you can take the first step towards becoming a great testimony. நீங்கள் அங்கே ஒரு மகா பெரிய ஒரு சாட்சியாக இருப்பதற்கு முதல் அடி எடுத்து வைக்கக்கூடிய நபராக இருப்பீர்கள். You want to be free from hatred? வெறுப்பு, கசப்பு என்கிற விஷயத்திலிருந்து விடுதலையா இருக்க உங்களுக்கு ஆசையா? Ephesians 4:27. எபேசியர் 4:27. Nor give place to evil. பிசாசுக்கு இடங்கொடாமலும் இருங்கள் என்று தமிழ்ல வருகிறது. So when anger it goes beyond control, then it starts becoming hatred. கோபம் கட்டுக்கடங்காமல் போகும்போது அது வெறுப்பு, கசப்பு என்கிற அடுத்த கட்டத்திற்கு நகருகிறது. When your anger does not go out before the sun goes down, then you are giving place to devil and it starts becoming hatred. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்களுடைய கோபத்தை நீங்கள் தனித்து விடவில்லை என்று சொன்னால் அந்த கோபமானது தலைக்கேறி அது போய் கசப்பு, வெறுப்பு என்கிற குணாதிசயங்களுக்கு உங்களை கொண்டு போய் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறவர்களாய் நீங்கள் ஆகிவிடுவீர்கள். The little girl did not give place for anger to overcome her. இந்த சிறுபெண் அந்த கோபம் தன்னை மேற்கொண்டு விட, ஜெயித்து விட அவள் இடம் கொடுக்கவில்லை. But instead, மாறாக 32nd verse, Ephesians 4:32. எபேசியர் 4:32 உள்ள வார்த்தையின்படி, forgiving one another as God in Christ forgave you. உங்களுக்கு கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். Just think about how many people we have still not forgiven. கொஞ்சம் நிறுத்தி யோசித்து பார்க்கலாம். எவ்வளவு பேருக்கு நாம் மன்னிப்பை
கொடுக்காமல் இருந்திருக்கிறோம், எவ்வளவு பேரை மன்னிக்காமல் இருந்து வருகிறோம். Because of this, we see we are struggling at our homes. இந்த ஒரு மன்னிக்காத ஒரு குணம் நமக்கு இருக்கிறதுனாலே நம்முடைய குடும்பங்களிலே, வீடுகளிலே நாம் போராடி தத்தளித்து கொண்டிருக்கிறோம். Even in schools, colleges and offices as well. பள்ளிகளிலே, கல்லூரிகளிலே, வேலை செய்கிற இடங்களிலே கூட நாம் ஒரு போராட்டத்திலே தான் நமக்குள்ளே இருக்கிறோம். Why? ஏன் தெரியுமா? No love. அன்பே இல்லை. Because of hatred. வெறுப்பின் காரணமாக. Because of no forgiveness. மன்னிக்கிற ஒரு குணம் இல்லாததினாலே. Because of giving place to devil. பிசாசுக்கு இடம் கொடுத்து விட்டபடியினாலே. You want to be free from sorrow? துக்கத்திலிருந்து உங்களுக்கு விடுதலையா இருக்க ஆசையா? And what should I do? அப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? Ephesians 4. எபேசியர் 4 23-24. 23-24 வசனங்கள். Be renewed in the spirit of your minds and put on the new self, created after the likeness of God in true righteousness and holiness. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். So it is all the inside it takes place. இவைகள் எல்லாம் உள்ளுக்குள்ளே நடந்தேறுகிற விஷயங்கள். The sorrow, you want to be in sorrow, you want to be in peace and joy, it all depends on how you renew your spirit. நீங்கள் உங்களுடைய உள்ளுக்குள்ளே துக்கத்திலேயே இருக்கிறீர்களா அல்லது உங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு கூட இருக்கிறீர்களா என்பதெல்லாம் உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே அங்கே செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. Are you still in your old self or are you ready to put on the new self? நீங்கள் உங்களுடைய அந்த பழைய அந்த சுயம், பழைய அந்த சுபாவத்திலே இருக்க விரும்புகிறீர்களா அல்லது புதிய மனுஷனை நீங்கள் உங்களுக்குள்ளே தரித்துக் கொள்ள ஆசையா இருக்கிறீர்களா? And the new self is nothing but the likeness of God. புதிய அந்த சாயல் என்பது வேறொன்றுமல்ல, அது தேவனுடைய சாயல். So that's how we can overcome sorrow. அப்படித்தான் நமக்குள்ளே உள்ள துக்கம் என்கிறதிலிருந்து மீண்டு நாம் வெளியே வர முடியும். We need to understand that in everything God is in control. நாம் எல்லா கட்டத்திலும் தேவன் அவர் கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். Like how the little girl believed and accepted the situation, we need to accept and believe and have faith in God in every situation that we are in. எப்படி அந்த சிறு பெண் அவள் இருந்த அந்த கஷ்டமான ஒரு சூழ்நிலையில கூட தேவன் இந்த சூழ்நிலையில இதை அனுமதித்திருக்கிறார் என்பதை அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அங்கே தேவன் மேலே நம்பி சார்ந்து இருந்தாரோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அவர் கட்டுப்பாட்டில் இருக்கிறார் என்று சொல்லி சகலத்தையும் நாம் நம்பி சார்ந்திருக்க வேண்டும். Freedom of speech, பேசுகிற அந்த ஒரு சுதந்திரம். what should you do? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? Ephesians 4:28-29. எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே 28வது 29வது வசனங்கள். Let him labor, doing honest work with his own hands, so that he may have something to share with anyone in need. Let no corrupting talk come out of your mouths, but only such as is good for building up as fits the occasion, that it may give grace to those who hear. திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். Two things. 2 விஷயங்கள். Be a good worker. நீங்க நல்ல வேலை செய்யக்கூடிய நபராக இருக்க Be a hard worker. கடின உழைப்பாளியாக இருக்க Be வேண்டும். a faithful worker. உண்மையான வேலைக்காரராக இருக்க வேண்டும். Be a wholehearted and a profitable worker. மனப்பூர்வமாக பிரயோஜனமாக வேலை செய்யக்கூடிய நபராக நீங்க இருக்க வேண்டும். Through which you will become a very good testimony and witness. அப்படி நீங்கள் இருக்கும் பொழுதுதான் ஒரு நல்ல ஒரு சாட்சியாக, நல்ல ஒரு முன்மாதிரியான நபராக நீங்கள் உருவெடுப்பீர்கள். Only then you will start getting the freedom of speech because people have seen your testimony. அப்படி நீங்கள் இருந்தால்தான் ஏற்கனவே மற்ற மக்கள் உங்களுடைய வாழ்க்கை என்ன, சாட்சி என்ன என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அவர்கள் பார்க்கும்போது உங்களுக்கு பேசுவதற்கான ஒரு சுதந்திரம், விடுதலை உண்டாகும். The little girl was not a blabbering or a talkative girl. இந்த சிறுபெண் ஏதோ வாயாடி பெண்ணாக, ஏதோ வாயில வந்ததெல்லாம் பேசக்கூடிய பெண்ணாக அவள் இருக்கவில்லை. She knew when to open her mouth. எப்பொழுது வாயை திறக்க வேண்டும் என்று அவள் அறிந்திருந்தால், She knew what to talk. என்ன பேச வேண்டும் என்று அறிந்திருந்தால், She knew how much to talk. எவ்வளவுதான் பேச வேண்டும் என்றும் அறிந்திருந்தால். That's the beauty of freedom of speech. அதுதான் பேச்சுரிமை அல்லது பேச்சின் சுதந்திரத்தினுடைய அருமை, We அழகு. think that freedom of speech is talk whatever you want. நம்ம பேச்சுரிமை சுதந்திரம், பேசுவதற்கான சுதந்திரம் என்னால்
என்னெல்லாம் தோணுதோ எல்லாமே பேசலாம் என்று நாம் நினைச்சு கொண்டிருக்கிறோம். No, the freedom of speech is like this. ஆனால் அப்படியல்ல அருமையானவர்களே, பேச்சினுடைய சுதந்திரம் இப்படித்தான் இருக்கிறது. And when she spoke, they believed. அவள் பேசின போது கேட்டவர்கள் நம்பினார்கள், விசுவாசித்தார்கள். Are we ready to speak such things where people can believe? மற்றவர்கள் நம்பத்தக்கதாக, விசுவாசிக்கத்தக்கதாக அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தோடு நம்மால் பேச முடிகிறதா? For that you need to have a very good testimony of your life. அப்படிப்பட்ட பேச்சு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையிலே அதற்கென்று அதை தாங்கும்படியான ஒரு நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கை இருக்க வேண்டும். Finally, கடைசியாக freedom by truth. சத்தியத்தினால் வருகிற விடுதலை. Ephesians 5:1. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். What is the final ultimate goal of my life? என்னுடைய வாழ்க்கையினால் காணப்பட வேண்டிய மேலான முடிவான லட்சியம் என்ன? It should create an impact. அது எனக்குள்ள ஒரு நல்ல விதத்தில் உள்ள ஒரு தாக்கத்தை உண்டாக்க வேண்டும். Ephesians 5:1. எபேசியர் 5:1 ஆங்கிலத்தில், Therefore be followers of God as dear children. தமிழிலும் 1வது வசனம், ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள். It starts with the word therefore, ஆதலால் என்று ஆரம்பிக்கிறது. which means we have already seen all the therefore. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அந்த ஆதலால் என்கிற காரியங்களை எல்லாம் நாம் இப்பொழுதுதான் ஒவ்வொன்றாக பார்த்தோம். So finally it is that be followers of God as dear children. முடிவாக அருமையானவர்களே, நாம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளைப் போல அவரை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். If you are still not believing that you are free, நீங்கள் விடுதலை பெற்றவர்கள் என்று இன்னும் நீங்கள் நம்பாமல் இருந்தால், are you really believing that Lord Jesus Christ is God? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் தேவன் என்று உண்மையாக நீங்க நம்புறீங்களா? Do you really believe that his blood can cleanse me? அவருடைய இரத்தம் என்னை கழுவி சுத்திகரிக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? Do you believe that his blood alone can free me from the sins? அவருடைய இரத்தம் மாத்திரமே என்னுடைய பாவங்களிலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்க முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? Then you have to believe that you are free. அப்படி நீங்கள் அதை நம்பினால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே சுதந்திரம் பெற்றவர்கள், விடுதலையாய் வாழக்கூடியவர்கள் என்பதையும் நம்புவீர்கள். John 8:36 says, யோவான் 8ஆம் அதிகாரம் 36வது வசனம் இப்படி சொல்லுகிறது, so if the Son sets you free, you will be free indeed. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். Romans 6:18 says, ரோமர் 6:18 சொல்லுகிறது, you have been set free from sin and have become slaves to righteousness. பாவத்திற்கு நீங்கள் விடுதலையாக்கப்பட்டீர்கள், நீங்கள் உங்களை நீதிக்கு அடிமைகளாக நீங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். In the beginning itself I told, ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன், if you are free from something, ஏதாவது ஒன்றிலிருந்து நீங்கள் விடுதலையாகி இருந்தால் you have to be bound to something. இன்னும் வேறு ஒரு சில காரியங்களுக்கு நீங்கள் கட்டுப்பாடோடு நீங்கள் இருந்தாக வேண்டும். That's exactly Romans 6:18 teaches us. அதைத்தான் ரோமர் 6:18 நமக்கு தெளிவாக போதிக்கிறது. You have been set free from sin, பாவங்களிலிருந்து நீங்களாகி விடுதலையாக்கப்பட்டு, which means I need to become slaves to righteousness. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நீதிக்கு நான் என்னை அடிமையாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். If you want to be free from righteousness, நீதிக்கு நீங்களாகி நீதி இல்லாமல் நான் போக வேண்டும் என்றால், then you will be bound to sin again. பாவத்துக்கு தான் மறுபடியும் அடிமையாக இருக்க வேண்டும். So be very careful. அதனால இதை குறித்து சர்வ ஜாக்கிரதையாக இருங்கள். Freedom does not mean I can do whatever I want. சுதந்திரம் என்று சொன்னால் நான் என்னெல்லாம் இஷ்டப்படுகிறேனோ அதன்படியாக எல்லாம் செய்வது உண்மையான சுதந்திரம் அல்ல. Freedom means I am free from bad and I am bound to do good. சுதந்திரம் என்று சொன்னால் தீமை செய்கிற விஷயத்திலிருந்து நான் விடுபட்டு அதிலிருந்து விடுதலையாகி நன்மை செய்ய, நல்லது செய்ய அடிமையாய் இருப்பதே உண்மையான சுதந்திரம். What do I get by becoming free? நான் சுதந்திரமாய் இருப்பதனால எனக்கு என்ன கிடைக்கிறது? Romans 6:22 says, ரோமர் 6:22 சொல்லுகிறது, but now that you have been set free from sin and have become slaves of God, the fruit you get leads to sanctification and its end eternal life. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். What a beautiful reward it is there for the freedom. விடுதலையோடு கூட நல்ல விதத்திலே விடுதலையோடு கூட வாழ்ந்தால் எவ்வளவு அழகான அருமையான ஒரு முடிவு
நமக்கு காத்திருக்கிறது அருமையானவர்களே. For that, first you need to accept that you are free. அதற்கு அந்த ஒரு அனுபவத்திற்கு வர முதலாவதாக நீங்கள் ஏற்கனவே கிறிஸ்து இயேசுக்குள்ளே விடுதலை பெற்றவர்கள் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். And only after you accept, you will start experiencing that freedom. அந்த விடுதலை நீங்கள் முந்தி ஏற்றுக்கொண்டால் தான் அடுத்ததாக உங்களுடைய வாழ்க்கையிலே அதை நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்வீர்கள். And only after experiencing, you will start enjoying the freedom. நீங்கள் அனுபவபூர்வமாக அனுபவித்தால் தான் அதிலே நீங்கள் ஆனந்தப்பட முடியும். And only after you start enjoying the freedom, you will start exercising the freedom. அந்த சுதந்திரத்தை ஆனந்தமாக நீங்கள் உங்களுக்குள்ளே அனுபவித்தால் தான் அதை நீங்கள் அதை செயல்படுத்தவும் உங்களால் முடியும். And only if you start exercising the freedom, then you will start sharing that freedom with others. அந்த சுதந்திரத்தை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிக்கும் போதுதான் மற்றவர்களுக்கு அதை நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியும். Finally, let's read one verse. கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். And let's close. நாம் பிற்பாடு நிறைவு செய்யலாம். 1 Corinthians 9th chapter 18 and 19. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 18வது 19வது வசனங்கள். It's a beautiful verse. ரொம்ப அருமையான வசனம், அருமையான. You need to understand what is the reward of freedom and what should I do if I have accepted that I have got freedom. ஒரு உண்மையான விடுதலை சுதந்திரத்திற்கு கிடைக்கக்கூடிய பலாபலன் என்ன என்பதை நாம் இங்கே அறிந்து கொண்டு அந்த கிடைக்கக்கூடிய அந்த வெகுமதியை நாம் ஒத்துக்கொண்டு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். So the reward we have already seen that it is sanctification and its end is eternal life. விடுதலை பெற்ற அந்த வாழ்க்கையிலே நமக்கு கிடைக்க போகிற அந்த முடிவு நமக்கு என்ன என்று நாம் பார்த்தோம். அதனால நமக்கு பரிசுத்தமாகுதல் கிடைக்கிறது, முடிவிலே நித்திய ஜீவன் கிடைக்கிறது என்று பார்த்தோம். Next, அடுத்ததாக 1 Corinthians 9th chapter 18 and 19. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 18வது 19வது வசனம். What then is my reward? ஆதலால் எனக்கு பலன் என்ன அல்லது வெகுமதி என்ன? That in my preaching I may present the gospel free of charge, so as not to make full use of my right in the gospel, for though I am free from all, I have made myself a servant to all, that I might win more of them. 18-19 வசனங்கள். ஆதலால் எனக்கு பலன் என்ன? நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் அதை பற்றி எனக்கு உண்டாயிருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன். நான் ஒருவனுக்கும் அடிமைப்படாதவனாயிருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். I have that full freedom. எனக்கு எல்லா சுதந்திரம் எனக்கு உண்டு. But ஆனால் I will be slave to my God so that I can win more people towards God. தேவனிடத்திலே அநேகம் பேரை நான் அங்கே ஆதாயப்படுத்தி கொண்டு வந்து சேர்ப்பதற்காக நான் என்னை நானே அடிமையாக்கி கொள்ளுவேன். This was the purpose of the little girl going as a captive and becoming a slave in a family. ஒரு சிறு பெண்ணை பற்றி நாம் படித்தோம் இல்லையா? அந்த சிறு பெண்ணுடைய வாழ்க்கையினுடைய லட்சியமாகவும் அதுதான் இருந்தது. தன்னை அப்படி ஒரு அடிமையாக ஒப்பு கொடுத்ததினாலே ஒரு பெரிய ஒரு விடுதலையை அந்த குடும்பத்திலே அவள் கொண்டு வந்தாள். She was able to bring that entire family into the kingdom of God. அந்த குறிப்பிட்ட ஒரு குடும்பத்தை தேவ ராஜ்யத்திற்குள்ளே முற்றிலுமாக ஆதாயப்படுத்தி அவள் கொண்டு வந்தாள். Are you ready to believe? நீங்கள் நம்ப தயாரா? விசுவாசிக்க ஆயத்தமா? That God has kept this purpose for your life. உங்களுடைய வாழ்க்கைக்காக தேவன் இப்படி ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். And are you ready to enjoy and exercise such kind of freedom in your life? உங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட விதமான ஒரு விடுதலையை நீங்கள் அறிந்து உணர்ந்து ருசித்து செயல்படுத்த தயாரா? Think about it. இதை பற்றி எண்ணி பாருங்கள். Examine your life. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். He has given the greatest freedom ever in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே மகா பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். And if you are still not accepted this Lord Jesus Christ who can give you that freedom, இந்த சுதந்திரத்தை கொடுக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை நீங்கள் இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால், let this day be the day where you can get that freedom. இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த மெய்யான சுதந்திரத்தை விடுதலையை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாளாக உங்களுடைய வாழ்க்கையிலே அமையட்டும். He is the only one who can give you the freedom
from sins. பாவங்களிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரே ஒருவர் இவர்தான். He is the only one who can give you the freedom from anger, hatred, sorrow and everything of your life. உங்களுடைய வாழ்க்கையில வருகிறதான கோபம், கசப்பு, வெறுப்பு, இன்னும் மற்ற எல்லா விஷயங்களிலிருந்தும் விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரே ஒருவர் இவர் மாத்திரமே. And he will fill you with the freedom of speech and freedom of truth. மட்டுமல்ல, இவர் உங்களுக்கு பேசக்கூடிய ஒரு சுதந்திரத்தையும் சத்தியத்தினுடைய சுதந்திரத்தையும் கொடுத்து உங்களை நிறைக்கிறவராக இருப்பார். Commit yourself to the Lord. கர்த்தருக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள், ஒப்புக்கொடுங்கள். And not only that, all those who have already accepted Lord Jesus Christ. அது மட்டுமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்கனவே ஏற்றுக்கொண்ட நீங்கள், you just think about it. நீங்கள் இப்படி உங்களை பற்றி யோசித்து பாருங்கள். Am I really enjoying, experiencing that freedom? இந்த உண்மையான விடுதலையை நான் அனுபவித்து அதை நான் என்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்துகிறேனா? Or am I filled with anger and hatred and sorrow all the time? அல்லது எப்பவுமே இந்த கோபம், கசப்பு, வெறுப்பு, துக்கம் என்கிற ஒரு குணத்தோடு நான் நிறைந்து காணப்படுகிறேனா? Or am I using this freedom to overcome all these negative characters? அல்லது இந்த சுதந்திரத்தை நான் பயன்படுத்தி எதிர்மறையான நலமல்லாத இந்த குணலட்சணங்களெல்லாம் விட்டு மீண்டு வர அதை நான் ஒரு கருவியாக பயன்படுத்துகிறேனா? Let's examine our lives. நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். Let's submit it to God. தேவனுக்கு நம்ம இணங்கி ஒப்புக் கொடுக்கலாம். So that we might start experiencing this true freedom. இந்த மெய்யான விடுதலையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உண்மையாக அனுபவிக்க ஆரம்பிப்போமாக. May God help us. கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.